ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்மதி அரிசியில் ஒரிஜினல் பிரியாணின்னு போட்டிருக்கேன், பணக்காரர்களின் பிரியாணி போட்டிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். பாண்டிச்சேரி தாண்டி காலாப்பட்டு ஊருக்கு சமைக்க போகிறோம். எப்போவுமே பாண்டிச்சேரியில் டிராஃபிக்காக கூட்டமாக தான் இருக்கும். போகிற வழியில் தாயில்பட்டின்னு சொல்லி ஒரு இடம் பார்த்தேன். அந்த பால் கேன் இருக்குல்ல, அதிலே சூப்பராக பெருசாக செட் பண்ணி அதிலேருந்து டீ போட்டு தராங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் காமராஜர் மணிமண்டபம் பார்த்தேன். படிக்க போலையா ஐயா? படிக்க போயிட்டா சோறு யாரையா போடுவா? ஒருவேளை சோறு போடுறையா, சாப்பிட்டு வந்து படிங்க. சோறு போட்டு படிக்க வச்சாரு ஐயா. மணிமண்டபம் பார்த்த உடனே எனக்கு வைபாயிடுச்சு. இந்த டைலாக் ஏற்கனவே நான் ஒரு பிரியாணி வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக 2024 பிறந்த உடனே முதல் தேதியிலே போட்டேன். எனக்கு ரொம்ப லாங்காக போய் சமைக்க பிடிக்கும். என் மனதில் ஒரு சந்தோஷம். இப்போ நாம் வந்துக்கிற இடம் காலாப்பட்டு தாண்டி பெரிய குழவாரின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சாமுண்டீஸ்வரி ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் இன்றைக்கி செய்ய போகிறோம். 120 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுலேருந்து ஒரு வட்டா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். முன்னாடி நான் மண்டபத்துக்கு போனவுடனே நான் சொன்ன ஜாமான் எல்லாம் வந்துருச்சா, அந்த பிராண்டில் வந்திருக்கா, நான் சொன்ன அரிசி வந்திருக்கா, காய்கறி வந்திருக்கா, மல்லிகை வந்திருக்கா, பூண்டு தோடு உரிச்சி வந்திருக்கா, வட்டா வந்திருக்கா, அந்த இரும்பு கம்பி அடுப்பு வந்திருக்கான்னு எல்லாம் முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சமையல் செய்யும் போது இது இல்லை அது இல்லை, பாட்டிக்காரங்கள போய்ட்டு வாங்கிட்டோன்னு சொன்னால் அவங்களும் டென்ஷன் ஆவாங்க, நாமளும் டென்ஷன் ஆகும். இன்றைக்கி இந்த மண்டபத்தில் வெயிலில் தான் செய்ய போகிறோம். ஒரு ஷெட்டு கூட போட்டு தரல. நிறைய மண்டபத்தில் அசைவம் உள்ளே சமைக்க விட மாட்டாங்க, வெளியில் தான் செய்யணும். சரி, இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நம்ம சமைக்க வந்துட்டோம், நம்ம இன்ட்ரெஸ்டாக செய்யலாம். முதல்ல வெங்காயத்தோலை உரித்து அலசி வெட்டிக்கலாம், தக்காளி அலசி வெட்டிக்கலாம். இது எப்பவுமே நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் முன்னாடி அரைச்சி உரித்து வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க. அப்போ தான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி செய்ய முடியும். எப்பவும் போல் முன்னாடி நான் கறியை மஞ்சத்தூள் சேர்த்து 3 முறை நல்லா அலசிட்டேன். அது ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து இதுக்கு தேவையான மசாலா, உப்பு நான் மொத்தமாக சேர்த்துருக்கேன். இதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அளவு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த கறி கூட இந்த எலுமிச்சை சாறு, தயிர், இப்போ நம்ம சேர்த்துக்கிற மசாலா, உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஊற வைக்கும் போது நம்ம கறி சீக்கிரம் உடையாது. கறியில் ஒரு தனி காரசாரம் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம செய்முறை ஒரே செய்முறை தான். அந்தந்த இடத்துக்கும் குவான்டிட்டிக்கும் தகுந்த மாதிரி செயல்கள் மாறும். இப்போ பாருங்கள், அரிசி யூனிட்டி அரிசி, ஒரிஜினல் பாஸ்மதி அரிசி. இதை நான் அளந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கண்டிப்பாக 4 முறை அலசுங்க. இதிலிருந்து அந்த கொழுகொழுப்பு தன்மை, அந்த கஞ்சித்தன்மை நீங்கள் எடுத்தால் தான் யூனிட்டி பாஸ்மதி ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமல் உதிரியாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா பெரிய கம்பி அடுப்பு வச்சு விறகு பற்ற வச்சாச்சு. மேலே பாருங்கள், சூரியன் பத்தினி எரியுது. இப்போது கீழே நான் விறகு பத்தினி எரிய வைக்க போகிறேன். இதுக்கு 2 நாங்கள் பத்தினி எரிய போகிறோம். கண்டிப்பாக வெயிலும் நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே முதல்ல டென்ஷனாக, இதையே ஷெட்டு போட்டு தர மாட்டிங்களா, எவ்வளோ வெயிலில் செய்கிறது அப்படி கேட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு தானே ஆகணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தவொடனே நம்மளுக்கு அது எதுவும் தெரியாது. இது நல்ல ஒரு மாஸ்டர்களுக்கு தெரியும். இப்போது நான் கரெக்டாக 30 கிலோ அரிசி, 30 கிலோ கறி இன்றைக்கி செய்ய போகிறது. நான் 50 கிலோ டு 60 கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன். அண்ணன் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்தவர். நல்லா செய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சைஸில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்ல உதிரியாக நீண்டு நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம எப்பவும் போல் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தாச்சு. அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சிருந்த அளவுள்ள வெங்காயம் சேர்த்தாச்சு. எல்லா அளவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக நோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வளர்ந்து ஒரு மாஸ்டர். என் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து அது கூட உடனே மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வெட்டி வச்சிருந்து நல்லா அலசின அந்த புதினா மல்லித்தழை சேர்த்துக்கணும். புதினா மல்லித்தழை வெங்காயம் வதங்கும் போதே கூட சேர்த்து வதக்கினீங்கன்னா அதோட ஃப்ளேவரும் அதோட வாசனை நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. உடனே நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, சாந்து
நல்லா பாருங்கள், ஒரு வாளி 3 கிலோ பூண்டு, ஒரு வாளி 3 கிலோ இஞ்சி. நான் ஏன் பழைய வீடியோலலாம் நான் ஒரு 30 கிலோ செய்கிறேன், அது கூட நான் ஒரு 5 கிலோ கறி சேர்க்குறேன்னா 3 கிலோ பூண்டு 2 கிலோ இஞ்சி தான் சேர்ப்பேன், இல்லை 1.25 கிலோ இஞ்சி தான் சேர்ப்பேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கறி எந்த அளவுக்கு நம்ம கூடுதலாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இஞ்சியை சேர்த்து செய்யணும். நான் உங்களுக்கு பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து ஒரு பாக்கெட் உப்பு, 25 கைப்பிடி, ஒரு பாக்கெட் 1 கிலோ உப்பு நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம 30 கிலோ செய்ய போகிறோம். அடுத்தது 5 கைப்பிடி உப்பு. அதாவது நான் எப்பவும் சொல்கிறது, அரிசிக்கு தனியாக உப்பு, நம்ம கறிக்கு தனியாக உப்பு, இந்த மாதிரி அளவில் நீங்கள் சேர்த்து பாருங்களேன், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடி எடுத்து செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. 30 கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட்டு உப்பு, 5 கைப்பிடி உப்பு, 30 கைப்பிடி போட்டுட்டேன். தனியாக 30 கிலோ கறிக்கு 15 கைப்பிடி போட்டு கறி கூட ஊற வச்சுட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்த உடனே நமக்கு லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நமக்கு தேவையான தயிர், எலுமிச்சை சாறு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும் போது தீச்சல் பிடிக்காமல் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக கிடைக்கும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கணும். இதே கான்செப்ட் தான் தக்காளி சேர்த்து, தக்காளி நல்லா வதங்கின உடனே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசி அளந்தேன். ஒரு பாத்திரம் 10 கிலோ, 3 பாத்திரம் 30 கிலோ. இதுக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு ஒரு கயிறு கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. கண்டிப்பாக மண்டபத்தில் நீங்கள் செய்யும் போது ஒரு பாத்திரத்துக்கு அடையாளம் வைங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாத்திரத்தில் நான் 1க்கு 1.25 தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி அளவு தான் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல போகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்போது 3 பாத்திரம் அரிசி வந்துச்சு, 1க்கு 1.25, 3.25 பாத்திரம். ஆனால் நான் 3.5 பாத்திரம் தான் ஊற்றினேன். இது ஏன்னு தண்ணி ஊற்றும் போது நான் சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது நம்ம அந்த ஊற வச்சிருந்த அந்த கறியை சேர்த்துக்கிட்டோம். அது அந்த மசாலா அந்த வட்டாவில் இருக்குல்ல, அதை அலசி ஊற்றுற தண்ணி கூட நம்ம அளந்து வச்ச தண்ணியிலேருந்து தான் ஊற்றி நீங்கள் ஊற்றணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு தண்ணி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அளவு அதிகமாகிடும், பாஸ்மதி அரிசி குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், அந்த அளவு கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாத்திரத்தில் நம்ம 3.5 தண்ணி தானே ஊற்ற போகிறோம். அந்த அரை பாத்திர தண்ணியை நான் ஊற்றி அலசி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக கறி வேகக்கூடாது. அந்த மசாலாவும் கறியும் ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த அளவு தண்ணியை மொத்தமாக ஊற்றிடணும். இந்த பாருங்கள், வேகவே கூடாது. மசாலாவும் கறி ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம மொத்தமாக எடுத்து அளந்து வச்சிட்டோம். இன்றைக்கி மினரல் வாட்டர் தான் ஊற்றி செய்கிறோம். மினரல் வாட்டரில் ஊற்றி செய்யும் போது ருசி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். எந்த இடத்துல செஞ்சாலும் டேஸ்ட்டு ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போது நம்ம அளவு தண்ணி ஊற்றின உடனே இதே இடத்துல உப்பு காரம் செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக பொறுமையாக பார்த்துக்கலாம், அரிசி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்த பிறகு வேகமாக வேலை செய்வோம், அதை மறந்துடுவோம். அதனால் இதே இடத்துல நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ அந்த உப்பு காரம் செக் பண்ண பிறகு தான் நான் மிளகுத்தூள் சேர்த்துப்பேன். மிளகுத்தூள் அதிகம் சேர்த்தா கொஞ்சம் நமைக்கிற தன்மை வரும், காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த காரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துப்பேன். இங்கே பாருங்கள், அந்த தட்டு திறந்து பார்த்த உடனே கொதி அதிகம் கொதிக்கவே கூடாது. அந்த பப்புள்ஸ் மாதிரி வந்த உடனே நீங்கள் பாஸ்மதி அரிசியை சேர்த்துடணும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கறி உடையுது, லெக் பீஸ் உடையுது கூட இப்போ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 3 விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம கறியை ஊற வைக்கிறோம். அந்த கறி ஊற வைக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு உடையிற தன்மை வராது. ரெண்டாவது, அந்த கறி மசாலாவில் சேர்க்கும் போது வேக விடக்கூடாது. அந்த மசாலாவும் கறியும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் உடனே நீங்கள் அளவு தண்ணி ஊற்றிடணும். மூணாவது, அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே கொதிக்க விடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் 3 விஷயத்தை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 90% கறி உடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும், நல்ல வெந்து ஜூஸியாக கிடைக்கும். இந்த அளவு தண்ணியில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1க்கு 1.25, 3 பாத்திரத்துக்கு 3.25, ஆனால் நான் 3.5 தான் ஊற்றுறேன். ஏன்னா கறியை நம்ம ஈக்குவலாக கூட சேர்க்குறோம் இல்லையா. சிக்கன் ஒரு நீர் பொருள், அது நமக்கு அதிகமாக சேர்க்கும் போது அதுக்கு ஏற்ற ஒரு 1/4 குண்டா தண்ணி குறைச்சாதான் உங்களுக்கு அந்த அரிசி நல்ல புதிரியாக நல்ல பொசன்னு வெந்து சூப்பராக கிடைக்கும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என் வீடியோ நான் தண்ணி ஊற்றின, அரிசியை போட்ட, தம் போட்டேன்னு சொல்ல வரலை. ஃபிசிக்கலான ஒர்க்கு, அதாவது தரமான பொருள்,
கடின உழைப்பும் இருந்தால் மட்டுமே 100% ஒரு பிரியாணி நம்மளால் உருவாக்க முடியும். சுவையான பிரியாணி நம்மளால் தர முடியும். நான் என் வீடியோவில் அதை தான் சொல்ல வரேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பாஸ்மதி அரிசி ஒரு தடவை 2 தடவை தட்டு மூடி எடுத்தால் போதும். ஏன்னா நமக்கு உள்ளே சாதம் வேகும். ஏன்னா அந்த அரிசி ஊறும் போது நிறைய நீரை இழுத்து வச்சுக்கும். உடனே நமக்கு தம் ஆகும். பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் அந்த அரிசியும் தண்ணி ஒன்றா சேர சேர நம்ம விறகை கீழே எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக என் வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக தெளிவாக ஈஸியாக சொல்லணுமோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நண்பா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் வீடியோ லாங்காக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும். நீங்கள் வளர்ந்து ஒரு பெரிய மாஸ்டராக வரணுன்ற ஒரு திருப்தியில் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இல்லைனா எண்ணெய் ஊற்றுங்க, வெங்காயம் போடுங்க, இஞ்சி பூண்டு போடுங்க, தண்ணி ஊற்றுங்க, தம் போடுங்க, பிரியாணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு என் மனது வரலை, அப்படி சொல்லவும் மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் வீடியோ போடுவேன், இந்த மாதிரி தான் பேசுவேன். இந்த வருடத்தில் 100 பெரிய மாஸ்டர்களை நான் உருவாக்குவேன். என் மனம் துடிக்கிறது. இப்போது அந்த அரிசியும் அந்த தண்ணி ஒன்றா சேர சேர நம்ம விறகு எடுத்துகிட்டே இருந்தோம். இப்போ ஸ்லோவாக அனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரண்டியை நீங்கள் அப்படியே உள்ளே விடும்போது சைடில் இருந்து கீழே விடணும். பொறுமையாக திருப்பணும். போட்டு ரொம்ப டைட்டாக செய்யக்கூடாது. இதனாலையும் கறி உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த பாசுமதிக்கு மட்டும் கொஞ்சம் நீர் அதிகமாக தம் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த நீரை இழுத்து சாப்பாடு நல்லா உபிரியாகி நீட்டாக நல்லா பொசன்னு கிடைக்கும். நான் அந்த வாழை இலை புதினா மல்லி தழை போட்டு தம் போடுறதுக்குள்ளே என் செல்லு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அதனால் ஆன் ஆகலை. இப்போது உங்களுக்கு நான் தம்மை பிரித்து காமிக்கிறேன். பாஸ்மதி அரிசிக்கு நீர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மேலே அந்த கந்து இருக்கு இல்லையா, அது நிறையா போடுங்க. அப்போ தான் அந்த நீரை இழுத்து சாப்பாடு நமக்கு சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கந்து அந்த தட்டை சேஃப்டியாக பக்கத்தில் வச்சுக்கிங்க. ஏன்னா ஒருவேளை நமக்கு உள்ள கொஞ்சம் நீர் இழுக்காமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம அதை எடுத்து தம் போடும்போது நீர் இழுத்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். சாப்பாடு உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். சாப்பாடு உடையும் போது ஒரு பீஸு கூட உடையாது. நமக்கு அப்படியே சாதமும் உடையாது. அந்த லெக் பீஸ் பாருங்களேன். நான் இது வேணும்னு தேடிலாம் எடுக்கல. அப்படியே கிளறும் போதே தெரியுது முழுசாக இருக்குது பாருங்கள். ஒரு லெக் பீஸே நமக்கு உடையலைன்னா மற்ற பீஸெல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம 30 கிலோ செய்யும் போது 6 லிட்டரு எண்ணெய் ஊற்றணும். ஆனால் நான் இங்கே 4 லிட்டரு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். 2 லிட்டர் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கறியும் அரிசி ஒன்றா சேரும்போது 1 லிட்டர் குறைச்சிக்கணும். என் வீடியோவை எல்லா வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக என்னை குறை சொல்லும் நினைக்கிற நீங்கள் என் எல்லா சேனல் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குறை சொன்னால் நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பணக்காரர்களில் பிரியாணி போட்டிருக்கல, அதை நீங்கள் எதுவும் தவறாக நினைக்க வேணாம். ஏன்னா நண்பா, புது வியூவர்ஸ், என் சப்ஸ்கிரைப் நண்பர்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே 30 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி போட்டு செய்கிறது கிடையாது. இருக்கிறவங்க செய்கிறாங்க, இல்லாதவங்க 5 கிலோ 20 கிலோ போட்டு செய்கிறாங்க. கிராமத்தில் முக்கியமாக இப்படி தான் செய்கிறாங்க. 1 கிலோ அரிசி 6 பேர் சாப்பிட்லாம். அப்போ 10 கிலோ அரிசிக்கு நமக்கு 7 கிலோ போதும். ஆளுக்கு 100 கிராம் பீஸு 60 பீஸ் வந்தால் போதும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரிஜினல் பிரியாணி, சுவையான பிரியாணி, எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கிற பிரியாணி எதுன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான அரிசியில் ஈக்குவலாக, அதாவது சமமான ஒரு கறியை சேர்த்து செய்யும் போது தான் நமக்கு அதோடைய பிரியாணியுடைய சுவை அதிகமாக நாம் எதிர்பார்க்க முடியும். கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, 30 கிலோ அரிசியில் போய் 5 கிலோ கறி போட்டு செய்ப்பா போதும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கடைசியாக சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க, இது அந்த மாதிரி பிரியாணி இல்லை, இது கம்மி தான். ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அரிசியும் நல்ல குவாலிட்டியான அரிசியில் ஈக்குவலான கறி செய்கிறது தான் ஒரிஜினல் பிரியாணி. அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு. என் வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக கண்டிப்பாக அவங்க நல்லா புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணும். அவங்களுக்கு சந்தேகம் வராமல் நல்ல பிரியாணி செஞ்சு வாழ்க்கையில் வளர்ந்து வரணும். என் மனம் துடிக்கிறது. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இங்கு வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த வீடியோ பார்த்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க.